அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏ சிம்பனி ஆஃப் லவ், அன்பின் சங்கீதம் புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிப்போம். Gathered together in these precious moments, we are within a circle of divine energy, where our hearts can achieve what is humanly unimaginable. Babuji. வணக்கம். Gathered together in these precious moments. இந்த விலை மதிக்க முடியாத இந்த தருணங்களில் நாம் இணைந்திருப்பது we are within a circle of divine energy. ஒரு தெய்வீக சக்தியினால் ஆன ஒரு வட்டத்திற்குள் இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். Where our hearts can achieve what is humanly unimaginable. இந்த தருணத்துல மனிதனால கற்பனை செய்ய முடியாத விஷயங்கள் நிகழ்த்த முடியும் இந்த இணைந்த இதயங்களினால் அப்படின்னு சொல்லியிருக்கார். Monday, January 23rd, 2012, 11 a.m. Babuji at 10:50 a.m. My daughter, prepare your heart. This sitting will mark for both of you a step in your process with K. இது அடுத்த மண்டே ஜனவரி 23 கார்த்தால 10:50க்கு இந்த குட்டி ஒரு இது சொல்றார் பாபுஜி. அநேகமா இந்த செய்தியோட தொடர்ச்சியை பார்த்தா தாஜி சிட்டிங் முடிச்சுட்டு பாபுஜி ஒரு ஷார்ட் சிட்டிங் 2 பேருக்கும் சேர்த்து கொடுத்த மாதிரி இருக்கு. 10:50க்கு மெசேஜ் கொடுத்துட்டு திருப்பி அகைன் ஆஃப்டர் த சிட்டிங் இந்த மெசேஜ் வருது. ஸோ அந்த 10 மினிட்ஸுக்கு அந்த ஒரு இது இருந்திருக்கு. அப்போ பாபுஜி என்ன சொல்றார்? மை டாட்டர், ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட். என்னுடைய மகளே, உன்னுடைய இதயத்தை தயார் நிலையில் வைத்திரு. திஸ் சிட்டிங் will mark for both of you a step in your process with K. இந்த சிட்டிங் ஆனது உங்கள் இருவருக்கும், அதாவது மீடியத்துக்கும் தாஜிக்கும் 2 பேருக்குமே ஒரு ஸ்டெப், உங்களுக்கு இதுல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய விஷயமாக இருக்கும். இந்த சிட்டிங், திஸ் சிட்டிங் will mark for both of you a step in your process with K. கேங்கிறது தாஜி, கமலேஷ்க்கு தான் இங்க கே யூஸ் பண்றோம்னு முதல்லயே சொல்லியிருக்கா புக்குனுடைய ஆரம்பத்திலேயே. ஸோ this sitting will mark for both of you a step in your process with K. அப்போ இப்போ இனிமேதான் தாஜி எடுத்துக்க போறார், பொறுப்பு எடுத்துக்க போறார். இப்போ சிட்டிங் கொடுத்துட்டு இருக்கார். ஸோ உங்க 2 பேருக்குள்ள உள்ள அந்த உறவு முறை, அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த செயல்முறையில இது ஒரு முக்கியமான ஒரு அடி எடுத்து வைக்கிற மாதிரி, ஒரு முன்னேற்ற அடி மாதிரி இது இருக்க போறது. ஆகையினால இந்த சிட்டிங்கை சாதாரணமா எடுத்துக்காத, இதயத்தை தயார் நிலையில வச்சுக்கோ. இந்த சிட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். After the sitting, your hearts are in osmosis and united before the eternal. They return what they are offered in various ways for the good of the masses, and you meet once again in this lifetime by divine grace. Everything has its raison d'etre, as is said over and over in our messages. Here, it takes on its full meaning. Do not try to fully understand it. Rather, give thanks for the graces received. You have already been doing this, but can it be done in excess? You are both blessed in this relationship, and it serves ours in some way. All is well like this. You have the best.
ஸோ 10:50க்கு தயார் நிலையில வச்சுக்கோ இதயத்த. இந்த சிட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க இருவருக்குடைய உறவு முறையில இது ஒரு நல்ல முக்கிய குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றத்த குடுக்க போறது இந்த சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 10:50க்கு சொல்றார். அப்புறமா இந்த பெரிய மெசேஜ் வந்து 11க்கு. ஸோ அந்த ஆஃப்டர் த சிட்டிங்னு ஒரு குறிப்பு குடுத்திருக்காங்க. ஸோ ஒரு 10 நிமிட இடைவெளியில ஒரு சின்ன சிட்டிங் பாபுஜி குடுத்திருக்காரு 2 பேருக்கும். அந்த சிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி மெசேஜ்ல என்ன சொல்றாருன்னா, யுவர் ஹார்ட்ஸ் ஆர் இன் ஆஸ்மாசிஸ். இந்த ஆஸ்மாசிஸ்ங்கிற வேர்டு வந்து நம்ம தாஜி யூஸ் பண்ற எல்லா வார்த்தைகளுமே விஸ்பர்ஸ்ல இருந்து தான். அவர் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு வைக்கிற பேரு, ஹோப்னு வைக்கிற பேரு, அந்த ஒன்னொண்ணுமே விஸ்பர்ஸ்ல பாபுஜி அங்கங்க ஒரு ஒரு இடத்துல சொன்னதெல்லாம் பிக் பண்ணி அத வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு டைட்டில் மாதிரி வச்சுடுறார். இந்த விஸ்பர்ஸ படிக்க படிக்கத்தான், ஓ தாஜி இந்த இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காரு, ஓ இதுல இருந்து தான் எடுத்திருக்காரா, ஓ இதுல இருந்து தான் எடுத்திருக்காராங்கிற மாதிரி நமக்கு தெரியறது. அப்படி விஸ்பர்ஸ வந்து அப்படி கரைச்சு குடிச்சு பாபுஜி சொன்ன ஒரு ஒரு செய்தியையும் ஒரு சின்ன விஸ்பர்ஸ்ல பாபுஜி எங்கேயாவது சொல்லியிருக்கார், இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதை உடனே இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஒரு ஒரு ஆக்டிவிட்டியா கொண்டு வந்து அதை எல்லாருக்கும் எடுத்துன்னு வந்து அந்த மாதிரி, அதாவது நம்ம குரு வந்து காலால சொன்னா தலையால செய்யறது அப்படின்பா, அந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு இருக்காரு தாஜி. அதுல இந்த வேர்டு பாத்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ்ங்கிற வேர்டு தாஜியும் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். ஆஸ்மாசிஸ்ங்கிற வேர்டுக்கு என்ன ஹையர் மீனிங்னா, சாதாரணமா யுனைட் பண்றது, ஒன்றோட ஒன்று இணையறது அப்படிங்கிறத விட இந்த ஆஸ்மாசிஸ்னா ஒவ்வொரு சின்ன சின்ன துகளும் ஒன்னோட ஒண்ணு கலக்கிறது. அப்படியே இங்க உள்ள எல்லா விதமான விஷயமும் அந்த அதாவது ஹையர் இடத்துல இருந்து லோயர் இடத்துக்கு அவ்வளவும் ஊடுருவி பரவுறது, அதுதான் ஆஸ்மாசிஸ். ஸோ இந்த செட்டிங்ல யுவர் ஹார்ட்ஸ் ஆர் இன் ஆஸ்மாசிஸ், அப்படியே கலந்து இருக்கு இதயங்கள். அண்ட் நமக்கு தமிழ்ல அதுக்கு மேல கலந்துங்கிறதுக்கு மேல சொல்ல தெரியல, அது அந்த மாதிரியான ஒரு ஒன்று கலப்பு. யுவர் ஹார்ட்ஸ் ஆர் இன் ஆஸ்மாசிஸ் அண்ட் யுனைடெட் பிஃபோர் த எட்டர்னல். எட்டர்னல்ங்கிறது அந்த ஹையஸ்ட், அந்த ஒரு அந்த நித்தியத்திற்கு முன்னால் உங்கள் இருவருடைய இதயங்களும் அப்படியே ஒன்று கலந்து இருக்கின்றன. தே ரிட்டர்ன் வாட் தே ஆர் ஆஃபர்ட் இன் வேரியஸ் வேஸ் ஃபார் த குட் ஆஃப் த மாசஸ். இப்போ பாபுஜி செட்டிங் கொடுத்து இவா 2 பேருக்கும் உள்ள வந்திருக்குன்னா, அது திரும்பவும் வெளியில எல்லாருக்கும் பயனடைற மாதிரி நீங்க அதை வெளியில விடுறேன் அப்படிங்கிற அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ தாஜி நமக்கு பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே. அது எல்லா ஆக்டிவிட்டியுமே அந்த அக்ரிகல்ச்சருக்கு அவர் பண்றதோ, இல்லைன்னா இந்த காடுகளை உருவாக்குறதோ, இல்லைன்னா இந்த மெடிக்கல் இதுல குட்டி குட்டியா நிறைய சின்ன சின்ன மெடிக்கல் இதுக்கெல்லாம் ஒரு இதை வச்சு இந்த இந்த தெரப்பி அந்த தெரப்பி அதெல்லாம் வளர்க்குறதோ, அப்புறம் இந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஹோப்பு அந்த மாதிரி நம்மளை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ற எல்லாமே விஸ்பர்ஸ்ல பாபுஜி எக்ஸ்பிரஸ் பண்ண விஷயம். இது நடந்தா நன்னா இருக்கும், இது நடந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல சொல்றார். அந்த மெசேஜை படிக்கும் போதுதான் நமக்கு பொறி தட்டுறது, ஓ இதை வச்சுதான் தாஜி இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காரு, இதுக்கு இந்த பேர் வச்சிருக்கார், இந்த விஷயத்தை எடுத்து செய்யறாரு அப்படின்னு தெரிய வருது. அதத்தான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தேங்கிறது தி ஹார்ட்ஸ் ஆஃப், அதாவது ஸ்கிரைப் நம்ம எழுதுறாங்க இல்லையா மெசேஜ, அவங்களும் தாஜியும் அவர்கள் இருவருடைய இதயங்கள் என்ன செய்யறது, தே ரிட்டர்ன் வாட் தே ஆர் ஆஃபர்ட். இப்ப பாபுஜி கிட்ட இருந்தும் உயரிய மாஸ்டர்கள்ட்ட இருந்தும் அவளுக்கு என்ன இதயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அத அந்த இதயங்கள் என்ன செய்யறது, ஃபார் த குட் ஆஃப் மாசஸ், அதை தே ரிட்டர்ன் இன் வேரியஸ் வேஸ். இந்த மாசஸ்ங்கிறது நம்ம எல்லாரும் ஜெனரல் ஹியூமன் பீயிங், எல்லா மனித சமுதாயம் அனைத்துக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில எப்படியெல்லாம் அவங்களுக்கு அது உபயோகப்படுமோ அப்படியெல்லாம் அதை வந்து திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு திருப்பி கொடுக்கறது. அந்த உங்க இருவருடைய இதயங்களும் நாங்க என்ன உங்களுக்கு கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே நீங்க மத்தவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நீங்க அவ்வளவையும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன்.
and you meet once again in this lifetime by divine grace. ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். அதாவது தாஜியும் இந்த ஸ்கிரைபும் இந்த மெசேஜ் வாங்குறவங்களும் இந்த லைஃப் டைம்ல இப்ப இருக்கிற இந்த இன்கார்னேஷன்ல யூ மீட் ஒன்ஸ் அகைன், மறுபடியும் நீங்கள் இருவரும் சந்தித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் சந்தித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு முந்தைய பிறவியிலையும் ஒரு தரம் அவங்க சந்தித்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது வருது. அப்புறம் லேட்டர் மெசேஜஸ்ல அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. முந்தின பிறவியில தாஜியும் இந்த மெசேஜஸ வாங்குறவங்களும் அம்மாவும் பையனுமா இருந்திருக்காங்க. மீடியம் வந்து அம்மாவாவும் தாஜி வந்து பையனாவும் இதுக்கு முந்தின ஏதோ ஒரு பிறவியில இருந்திருக்காங்க. அந்த பந்தம் இருக்கிறதுனாலதான் இப்போ வந்து இவாளுக்குள்ள அவ்வளோ ஒரு அந்யோன்யம், அவ்வளோ ஒரு ஈஸியா 2 பேர் இந்த பிறவியில ஒருத்தர் பாத்துக்கலாம். அவங்க பிரான்ஸ்ல இருக்காங்க, தாஜி இந்தியால பிறந்து அவர் வந்தவர். இப்ப இந்த பாபுஜியினுடைய ஒரு ஒரு இதனாலதான் இவ 2 பேரும் சந்திச்சுக்கிறா, இது பண்றா. ஆனா ஆரம்பத்துல இருந்தே அவளுக்குள்ள ஒரு நல்ல அஃபினிட்டி உருவாருது, ஒரு ஒரு நல்ல உறவு முறை, நல்ல ஒரு ஒட்டுதல் ஏற்படுறது. அததான் இங்க என்ன சொல்றார்? யூ மீட் ஒன்ஸ் அகைன் இன் திஸ் லைஃப் டைம் பை டிவைன் கிரேஸ். தெய்வீக கருணையினால இந்த பிறவியிலையும் நீங்க இருவரும் மறுபடியும் சந்தித்திருக்கிறீர்கள். எவ்ரிதிங் ஹேஸ் இட்ஸ் ரீசன் டேட்டர் as is said over and over in our messages. பாபுஜியோட விஸ்பர்ஸ்ல சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த ரீசன் டேட்டர்ங்கிறது. ஒரு பிரெஞ்சு ஃப்ரேஸ் மாதிரி. தமிழ்ல அதுக்கு வந்து என்னன்னா, நம்ம சொல்லுவோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாம இது நடக்காது அப்படின்னு. அந்த மாதிரி பாபுஜி வந்து எது நிகழ்ந்தாலும் அது ஒரு உரிய நோக்கத்தோடு உரிய காரணத்தோடு தான் நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த ரீசன் டேட்டர் யூஸ் பண்ணுவார். Everything has its reason data as is said over and over in our messages. எங்களுடைய செய்திகளில் நாங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தும் வார்த்தையான அந்த ரீசன் டேட்டரை இங்கேயும் சொல்றோம். ஒவ்வொன்றுக்கும் அதற்கே உரிய காரணம் இருக்கிறது. இங்கு it takes on its full meaning. இப்பவே அவங்களுக்கே பார்க்கும்போது ஏதோ ஒரு பிறவியில ஒரு அம்மாவும் பையனுமா இருந்த ஒரு 2 ஆன்மாக்கள் இப்போ இந்த பிறவியில பாபுஜியினுடைய மேற்பார்வையில இப்போ ஒருத்தர் வந்து சக்சஸரா வரப்போறாரு இந்த மிஷனுக்கு. ஒருத்தங்க செய்திகளை வாங்கக்கூடிய ஒரு ஸ்கிரைபா இருந்து இப்ப இந்த உறவு முறை எப்படி திரும்பியும் ஒன்னோட ஒண்ணு சேர்றது, அதை பாக்கறச்சே எங்களுக்கு அந்த வார்த்தையில நம்பிக்கை கூடுறது. ஒன்னொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னது. ஹியர் இட் டேக்ஸ் ஆன் இட்ஸ் ஃபுல் மீனிங். இங்கு அதனுடைய முழுமையான அர்த்தம் தெரிகிறது. டு நாட் ட்ரை டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் இட். உடனே பாபுஜி என்ன சொல்றார்? மீடியம் வந்து ரொம்ப கியூரியஸ், ரொம்ப ஒரு ஷார்ப், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சொன்னோன்னு இந்த விஷயத்தினுடைய ஒரு என்ன சொல்ல வரார், எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாருங்கிறத அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்குவாங்க. சோ உடனே அவங்க அடுத்து என்ன கேட்க, அப்படியா நாங்க திருப்பியும் சந்திக்கிறோம்னு ஏன் சொன்னேன் பாபுஜின்னு அடுத்த கேள்வி கேட்டுற போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, டு நாட் ட்ரை டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ ரொம்ப இதை பத்தி அதிகமா இப்ப திங்க் பண்ணாத. ரேதர் கிவ் தேங்க்ஸ் ஃபார் த கிரேசஸ் ரிசீவ்ட். உனக்கு ஒரு ஒரு நல்ல காரணத்துக்காக நாங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து உனக்கு நல்லதுதான். ஸோ இந்த கிரேஸ் கிடைச்சதுக்கு, இந்த கருணை கிடைச்சதுக்கு, இந்த அருள் கிடைச்சதுக்கு நன்றி மட்டும் சொல்லு. அதுக்கு மேல இந்த விஷயத்த ரொம்ப இது பண்ணி இது என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி செய்யாதே அப்படின்னு சொல்ற. You have already been doing this, but can it be done in excess? இந்த தேங்க்ஸ் கிவிங் மீடியம் வந்து இதயத்திலேருந்து அன்பு, நன்றி உணர்வு அப்படி அடிக்கடி அவங்க அதுலதான் அந்த செய்தியே வாங்க முடியறது. சோ நீ அதனால ஏற்கனவே நீ இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்க, இருந்தாலும் இதை விட இன்னும் ஜாஸ்தியா பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறார். யூ ஆர் போத் பிளஸ்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். இந்த உறவு முறையில நீங்கள் இருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அண்ட் இட் சர்வ்ஸ் அவர்ஸ் இன் சம் வே. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உறவு முறை இந்த எங்களுடைய நோக்கத்திற்கும் உதவுகிறது ஒரு வகையில். ஆல் இஸ் வெல் லைக் திஸ், யூ ஹாவ் த பெஸ்ட். இந்த வகையில் எல்லாமே நன்மையாக நடக்கிறது, நீங்கள் மிக சிறந்ததை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ற. Lalaji, the gift to love is a precious asset
and you possess it. Be happy and give thanks for the graces received. இப்போ பாபுஜி சொன்ன உடனே லாலாஜியும் இதுல இணைஞ்சுக்கிறார். அவரும் இணைஞ்சுக்கிறார். அவர் என்ன சொல்றார்? The gift to love is a precious asset. அன்பு செலுத்துறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அந்த ஒரு தன்மை ஒரு உனக்கு இருக்குன்னா அது ஒரு பெரிய ஒரு நன்கொடைங்கிறார். அது gift தான். The gift to love is a precious asset. அது இயல்பாவே இயற்கையாவே ஒருத்தருக்கு இருக்குன்னா அது ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத சொத்து அப்படிங்கிறார். அண்ட் யூ possess it. உனக்கு அது நிறைய இருக்கு. அப்படியே உனக்கு இயல்பாவே அது உங்ககிட்ட இருக்கு. அதனால பி ஹாப்பி. அதுக்காக நீ சந்தோஷப்படு. அண்ட் கிவ் தேங்க்ஸ் ஃபார் த கிரேசஸ் ரிசீவ். ஸோ இந்த ஒரு தெய்வீக இந்த அருள் கிடைத்ததுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்றார். S.E. Parthasarathi. To applaud these statements is not enough. It's appropriate to be thankful here for all the beautiful and grand aspects the divine can hold to serve a just cause like ours. May love bind you together forever and strengthen you in the face of sufferings of all kinds, united in the hearts of the masters who illuminate your lives. இப்போ அடுத்தது நம்ம சாரிஜி மாஸ்டரும் அந்த வைப்ரேஷனல் எஸ்இன்னு போடுறது எதுக்காகன்னா ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி அந்த வைப்ரேஷனல் அதாவது அதிர்வலை மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடிய உள்முக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஒரு தொடர்பு மூலமா இந்த செய்தியை கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும் எப்படி பாருங்க, பாபுஜி சொல்லியாச்சு, அடுத்து லாலாஜி சொல்லியாச்சு, உடனே இவரும் கலந்துக்கிறார். அப்போ எல்லாரும் அங்க பிரசண்டா இருந்து அவங்க ஹார்ட்ல அவ்வளவு பேரும் அந்த செய்திகளை கொடுக்குறாங்க. அந்த தருணம் எப்படி இருக்கும், அவங்க இதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் நம்மளையும் இப்ப அந்த கண்டிஷனுக்கு தான் எடுத்துன்னு போயின்னு இருக்கார். பார்த்த சாரதி. To applaud these statements is not enough. அப்லாட் பண்றதுன்னா ஒரு பாராட்டுறது, கைத்தட்டி பாராட்டுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்ப இவ்வளவு செய்திகள் இவ்வளவு பேர் சொல்லியிருக்கான்ட்டு இதை பாராட்டுறதோட மட்டும் பத்தாது. It is appropriate to be thankful here for all the beautiful and grand aspects the divine can hold to serve a just cause like ours. எனக்கு இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பாக்கறச்சே இதுக்கு வெறுமனே இதை பாராட்டினா மட்டும் போராது. ஒரு தெய்வீக காரியம் நடக்கணும். ஒரு ஒரு மனித சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல்முறை, நம்முடைய ஆன்மீகம் செயல்முறை. சோ இது ஒரு நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கும் போது தெய்வீகமே என்ன பண்றது, இப்பேற்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறது. தாஜி நம்முடைய மிஷனுக்கு ஒரு மாஸ்டரா எடுத்து வழி நடத்துறதுங்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்ல. அவரை அப்படி பொத்தி பாதுகாத்து கரெக்டான டயத்துல அவரை வெளியில விடுற அளவுக்கு அவரை இயற்கை அப்படி பாதுகாத்து கொண்டு வந்திருக்கு நம்முடைய சிஸ்டத்துக்கு அப்படின்னு ஒரு இடத்துல பாபுஜி சொல்றார். ஏன்னா ஒரு 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 ஆன்மா தயார் பண்ணி ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை, உலகளாவிய மூமெண்ட்டை ஒரு குருவா எடுத்து வழி நடத்துறதுக்கு நமக்கு ஏதுவா வர்றதுக்கு ரெடி பண்றதுங்கிறது ஈஸியான வேலை இல்லை. அதுக்கு நிறைய அவ தயார்படுத்துற வேலைகள் நிறைய பண்றா. சோ அப்படிப்பட்ட ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு மீடியத்தை 20 வருஷமா தயார் பண்ணி அவங்க செய்திகள் வாங்கறதுக்கு இப்படி இவங்க இருவரும் சேர்றது, இதெல்லாம் என்ன எப்படி நடக்கிறது, இதெல்லாம் நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. சோ ஒரு தெய்வீகம் ஒரு ஒரு பெரிய ஒரு மனித சமுதாயத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு செயல்முறை ஒர்க்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்படி டிவினிட்டி ஹெல்ப் பண்றது, அதோட வேலைகள் எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது நன்றி செலுத்துறதை தவிர வேற என்ன செய்ய முடியும், அதுதான் உகந்தது அப்படிங்கிறார். இட் இஸ் அப்ரோப்ரியேட் டு பி தேங்க்ஃபுல் ஹியர் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் அண்ட் கிராண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் த டிவைன் கேன் ஹோல்ட். டிவைன்கிறத ஏன் போடுறான்னா, இது எல்லாரும் முயற்சி பண்ணினாலும் தெய்வீகமும் இதுக்கு ஒத்து கொடுத்தாதான், தெய்வ சங்கல்பம் இருந்தாதான் நடக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஒத்து கொடுத்தாதான் இது நடக்கும். ஸோ டிவைன் கேன் ஹோல்ட் டு சர்வ் எ ஜஸ்ட் காஸ் லைக் அவர்ஸ். நம்ம சிஸ்டம் என்ன பண்றது, மனித சமுதாயத்துக்கு நல்லது பண்றது.
ஒரு ஒரு நியாயமான ஒரு வேலை, ஒரு நேர்மையான வேலை, ஒரு உன்னதமான வேலையை செய்யறது. அப்படி ஒரு வேலையை எடுத்து ஒரு சிஸ்டம் செய்யும்போது, இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள குடுங்க அப்படின்னு. நல்ல வேலை செய்யற ஆள் நமக்கு கிடைச்சா நம்ம எவ்வளோ ஹாப்பி ஆவோம் ஒரு ஒரு சாதாரண இதுல. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக மூவ்மெண்ட்டுக்கு ஒரு 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 தகுதியான ஆள் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு குருமார்களுக்கு தான் தெரியும். அப்படி 2 பேர் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதுனால, இதுல வெறும் பாராட்டினா பத்தாது. நம்ம டிவினிட்டிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்றார். சாருஜி மாஸ்டர். மே லவ் பைண்ட் யூ டுகெதர் ஃபார் எவர் அண்ட் ஸ்ட்ரென்தன் யூ இன் த ஃபேஸ் ஆஃப் சஃபரிங்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். ஸோ உங்க இருவரையும் அன்பு இணைக்கட்டும். பைண்ட் பண்ணட்டும்னு உன்னோட ஒண்ணு இணைக்கட்டும். உங்களோட அன்பு உங்கள் இருவருக்குள்ளும் ஒரு இணைப்பாக இருக்கட்டும். அப்புறம் கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் மேலும் வலிமை அடையட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். மே லவ் பைண்ட் யூ டுகெதர் ஃபார் எவர். ஃபார் எவர்னா எட்டர்னலா, எப்பயுமே உங்க இருவருக்குள்ளேயும் அந்த அன்புனால ஒரு பந்தம் இருக்கட்டும். அதே மாதிரி அண்ட் ஸ்ட்ரென்தன் யூ இன் தி ஃபேஸ் ஆஃப் சஃபரிங்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். அந்த அன்பு கஷ்டங்கள் இருக்கும். அப்படியே கேக் வாக் மாதிரி இருக்காது. ஒரு ஈஸியா போற மாதிரி லைஃப் இருக்காது. நம்ம பாக்குற மாதிரி, வெளியில பாக்குற மாதிரி லைஃப் கிடையாது. எவ்வளவு ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கங்கிறத அங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால ஸ்ட்ரென்தன் யூ இன் த ஃபேஸ் ஆஃப் சஃபரிங்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். எல்லா வகையான துன்பங்கள் நிகழும் போதும் இந்த அன்பானது உங்களை வலிமைப்படுத்தட்டும். united in the hearts of the masters who illuminate your lives. அப்படி நினைச்சு பாருங்க. மீடியமும் தாஜியும் இந்த பெரிய மாஸ்டர்ஸ், நம்ம லாலாஜி, பாபுஜி, பெரிய பெரிய விவேகானந்தா எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அவ்வளவு பேரோட இதயத்துக்குள்ளேயும் இவங்க இருக்காங்க. யுனைடெட் இன் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் ஹூ illuminate your lives. உங்களுடைய வாழ்க்கையை எலிமினேட் பண்றதுன்னா வெளிச்சம் காமிக்கிறது வாழ்க்கைக்கு. நம்ம போகும்போது நமக்கு பாதையில வெளிச்சம் இருந்தா தானே போக முடியும். ஸோ உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்பப்போ என்னென்ன பண்ணணும், மாஸ்டர்ஸுக்கும் நிறைய கைடன்ஸ் வேணும். இந்த எதை எப்ப செய்யணும், எதை எப்ப செய்யக்கூடாது, இதை செய்யணுமா, நம்ம லைஃப்ல நம்ம எப்படி ஒரு ஒரு அடிக்கும் நமக்கு கைடன்ஸ் வேணுமோ, அந்த மாதிரி பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணும்போது அவளுக்கும் நிறைய கைடன்ஸ் வேணும். அப்படியே நூல் மேல நடக்கிற மாதிரி தான். அப்படி கைடன்ஸ் அங்கேருந்து மேலேருந்து என்ன வருதோ அதை பர்சனலா, அதாவது நம்மளுடைய சுய விருப்பு வெறுப்புக்கெல்லாம் கம்ப்ளீட்டா தள்ளி வச்சுட்டு அங்கேருந்து என்ன கைடன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப எப்படிப்பட்ட சரணாகதி இருந்தா அப்படிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட்டுக்கு ஒருத்தர் குருவா, ஒரு தலைவரா எடுத்து நடத்த முடியும். அப்ப எவ்வளவு ஒரு ஒரு உள்ளுக்குள்ள எவ்வளவு ஒரு, அவளும் ஹியூமன் பீயிங் தானே, நம்மள மாதிரி தானே சாப்பிடுறாங்க, தூங்குறாங்க, வேலை செய்யறாங்க. அப்ப நமக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸ், எல்லா உணர்வுகளும் இருக்கும். அதோட சேர்ந்து அந்த ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள தன்னை எரேஸ் பண்ணி தன் முழுமையா நீக்கிட்டு முழுக்க முழுக்க தெய்வீகத்தினுடைய ஒரு கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு தூரம் அவ ஆறுதல் சொல்றாங்க. கஷ்டங்கள் வரும், உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு உங்களை வலிமைப்படுத்தட்டும். நீங்க எல்லாரும் எங்க மாஸ்டர்ஸ்னுடைய இதயத்துக்குள்ள இணைஞ்சிருக்கீங்க. நாங்க உங்க லைஃபுக்கு உங்களுக்கு லைஃபுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறோம். அதனால தைரியமா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சாருஜி மாஸ்டர் சொல்றாரு. Babuji, service of a goal, in the service of our கொஞ்சம் கேட்கல. கொஞ்சம் இல்ல, ஒண்ணுமே கேட்கல. Babuji, you are reaching a higher level, my daughter. We all want it that way. With our blessings, peace, and strengthened in your quest for the divine, in the service of our great and noble cause. சிஸ்டர் நீங்க படிங்க அப்படி.
இப்போ பாபுஜியும் ஜாயின் பண்ணிக்கிறார். யூ ஆர் ரீச்சிங் எ ஹையர் லெவல் மை டாட்டர். என்னுடைய மகளே, நீ ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறாய். We all want it that way with our blessings. நாங்கள் எல்லோருமே எங்களுடைய ஆசைகளுடன் நீ அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு வரணும்னு விரும்புறோம். Be at peace and strengthened in your quest for the divine. So, அமைதியுடன் இரு. உனக்கு தெய்வீகத்திற்கான உன்னுடைய அந்த தாகத்தில் இன்னும் வலிமைப்படுத்தப்பட்டவளாக இரு. In the service of our great and noble cause. எங்களுடைய மிகச்சிறந்த மற்றும் உன்னதமான இந்த ஒரு நோக்கத்தின் சேவையில் இரு அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து Helen. படிக்கட்டுமா? Helen, my master, will Kay do for me what you have not already done? இப்போ மீடியம் கேக்குறாங்க. அதாவது நம்ம படிக்கும் போதே எப்படி வந்து ஒரு ஒரு உயர்ந்த நிலை மாஸ்டர்கள் பேசிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு ஹியூமன் லெவல்ல பேசுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒரு இதுல என்ன கேக்குறாங்க மீடியம் வந்து சாரிஜி மாஸ்டர்ட்ட, மை மாஸ்டர் வில் கே டூ ஃபார் மீ வாட் யூ ஹாவ் நாட் ஆல்ரெடி டன். இப்போ கேங்கிறது நம்ம தாஜி. சோ இவர் வந்து எனக்கு நீங்க ஏற்கனவே பண்ணாத ஒண்ண இவர் எனக்கு பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரவணன். கண்டினியூ பண்ணட்டுமா நானு? சிஸ்டர் நீங்க கண்டினியூ பண்ணிடுங்க அப்படியே. இங்க கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. எஸ்.இ. பார்த்தசாரதி. எஸ், we held this privilege for him. He deserves it. You too. Each of you in your own way. And that makes us happy. Believe me. ஆமா. கமலேஷ் வந்து நான் இங்க கமலேஷ்னு சொல்றது மரியாதை குறைவுக்காக இல்ல. இவா பேசிக்கும் போது அப்படிதான் சொல்றாங்க. அதனால அத சொல்றோம். So yes, we held this privilege for him. இந்த ஒரு தனி உரிமையை அவருக்காக நாங்க வச்சிருந்தோம். அவர் வந்து இந்த பணியை செய்யட்டும், உனக்கு செய்ய வேண்டிய இந்த ஒரு ஒர்க்க என்ன ஒர்க்குன்னு நமக்கு தெரியல. நீங்க எனக்கு பண்ணாத ஒண்ணு இவர் பண்ண போறாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சார்ஜி மாஸ்டர், ஆமா இந்த வேலைய அவர் பண்ணட்டுங்கிறதுக்காகத்தான் நாங்க விட்டு வச்சிருந்தோம். He deserves it and you too. அந்த வேலையை பண்ணுவதற்கு தகுதியானவர் இவர். அதே மாதிரி அதை வாங்கிக்கிறதுக்கு நீயும் தகுதியானவள். ஈச் ஆஃப் யூ இன் யுவர் ஓன் வே. உங்களுக்கே உரிய வழியில நீங்கள் இருவருமே இதற்கு தகுதியானவர்கள். அண்ட் தட் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. அந்த விஷயம் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. பிலீவ் மீ, என்னை நம்பு அப்படின்னு சொல்ற. We are not indifferent to what you are going through as you sometimes tend to think. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கங்கிறது லைட்டா புரியுது. அதாவது மீடியம் வந்து ரொம்ப உடல் வலி வேதனை நிறைய அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த போன்னால முதுகெலும்புல உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன்னால அவங்களுக்கு நிறைய வலிகள் நிறைய உண்டு. உடம்புல மூவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய உண்டு. அது ரொம்ப ஜாஸ்தியா போகும்போது அவங்க வந்து பாபுஜிட்ட கேட்பாங்க, நீங்க தான் இவ்வளோ பெரிய ஆளாச்சே, உங்களுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்கே, அதை வச்சு எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வலியெல்லாம் குறைக்க கூடாதா, என்ன கொஞ்சம் ஈஸி பண்ணக்கூடாதான்னு நிறைய தடவை கேட்பாங்க. பாபுஜிட்ட கேட்பாங்க, லாலாஜிட்ட கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. பட் அவளுக்கு தெரியும் இவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கணுமோ அதை அவங்க கொடுத்துட்டு தான், கேட்கறபடியே வச்சுக்க மாட்டாங்க நம்ம குருமார்கள் யாருமே. நம்ம கேட்டு செய்யறவன் அது கேட்டா அது கேவலங்கிற. இப்ப ரீசெண்டா தாஜி, நீ பார்த்து குரு கிட்ட எனக்கு இது வேணும்னு கேட்டேன்னா அவர் அவமரியாதை பண்ற மாதிரி இருக்கு, நீ கேட்டா உனக்கு கொடுக்கணும்னு அவர் உன்னை ஹோல்டு பண்ணி வச்சுப்பாரு நீ நினைக்கிறியா அப்படின்னு இந்த ரீசெண்டா உள்ள இதுல அவர் ஒரு இடத்துல கேட்கிறார். சோ அந்த மாதிரி வந்து நம்மளை கேட்கும்படியாவே நம்ம குருமார்கள் நம்மளை வச்சுக்கல.
நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவையோ அத செஞ்சுடுறாங்க. அந்த மாதிரி இந்த மீடியத்துக்கும் அவங்க செஞ்சுன்னு தான் இருக்காங்க. பட் அவங்களுடைய நிலையில தாங்க முடியாத அந்த வேதனையில அவங்க சில சமயம் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்பல்லாம் பாபாஜி பதில் சொல்வார், "உனக்கு என்ன செய்யணுமோ அத நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். சோ இப்பயும் அவங்க என்ன கேட்கறாங்க, "நீங்கலாம் பண்ணாத ஒண்ண இவராவது எனக்கு பண்ணுவாரா?" அப்படின்னா என்னுடைய அந்த வேதனைகள்ல இருந்து எனக்கு ரிலீஃப் குடுப்பாராங்கிற ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கேட்கிற மாதிரி இருக்கு. சரியா தெரியல. ஆனா அந்த அந்த மீனிங் தான் வர்ற மாதிரி இருக்கு. "We are not indifferent to what you are going through." நீ என்ன கஷ்டப்படுற, என்ன வேதனை அனுபவிக்கிற, எல்லாம் எங்களுக்கு தெரியாம இல்ல. அது நாங்க புரிஞ்சுக்காத மாதிரி, கண்டுக்காத மாதிரிலாம் நாங்க இல்ல. எங்களுக்கு எல்லாமே தெரியும். "As you sometimes tend to think." சில சமயம் நீ அப்படி நினைக்கிற. இவங்களுடைய வேலைகள தான் குடுக்குறேன். நம்ம கஷ்டத்த இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீ சில சமயம் நினைக்கிற. ஆனா அப்படி கிடையாது. உன்னுடைய கஷ்டம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். "We are at your side, full of love and gratitude for the help you provide to us all." நாங்கள் உனக்கு பக்கத்திலேயே இருக்கோம். உனக்கு அன்ப முழுக்க முழுக்க கொட்டி குடுத்துன்னு இருக்கோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு இந்த செய்திகள வாங்கி மனித சமுதாயம் அனைத்துக்கும் நீ குடுக்குறியே, எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த செய்திகள நீ வாங்குறியே, அதுக்காக உன்கிட்டக்க நாங்க நன்றி உணர்வோடையும் இருக்கோம். "We are at your side, full of love and gratitude for the help you provide to us all. Be blessed, my dear sister." சாருஜி மாஸ்டர் எப்பயுமே மீடியத்த சிஸ்டர் தான் கூப்பிடுவார். ஸோ என்னுடைய மிகவும் நெருக்கமான சகோதரியே, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, "Our destinies are linked for all eternity and this you know." நம்முடைய அந்த ஒரு டெஸ்டினிக்கு சரியா தமிழ்ல சொல்ல தெரியல எனக்கு. நம்முடைய ஒரு அந்த அதாவது நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா நம்முடைய அந்த ஒரு ஒரு தலைவிதின்னா சில சமயம் நம்ம நெகட்டிவா நினைச்சுப்போம். தலைவிதினா வேற வழி இல்லைன்னு. அப்படி இல்ல. இது குட் தலைவிதின்னு வச்சுக்கலாம். "Our destinies are linked for all eternity and this you know." நம்முடைய இந்த எழுதப்பட்ட இந்த சட்டங்கள் தலைவிதி வந்து ஃபார் ஆல் எட்டர்னிட்டி, இனி நித்தியத்துக்கும், இப்ப இந்த பூமியில வாழ்ற டைம் மட்டும் இல்ல. பாபுஜி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஸ்கிரைபு கிட்டக்க, "நீ இந்த பூமி லைஃப் முடிச்சுட்டு, பிசிக்கல் வேர்ல்டு லைஃப முடிச்சுட்டு அங்க வந்தோன்னா உனக்கு வேற வகையான வேலை இருக்கு, ரெடியா இருக்கு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பயும் இவ எல்லாரும் ஒண்ணு சேர்த்துதான் அங்கேயும் ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ "Our destinies are linked for all eternity and this you know." இது உனக்கு நன்றாக தெரியும். "Therefore remain confident." ஆகையினால் ஒரு கான்ஃபிடென்ட்டா, தைரியமா ஒரு நடக்குங்கிற நம்பிக்கையோட இரு. "Won't you?" எங்க இருக்க மாட்டியா? "And love us as you do so well." ஸோ எங்களை எப்படி ஏற்கனவே நீ பண்ணிட்டு இருக்கியோ, மிக நன்றாக பண்ணிட்டு இருக்கியோ, அதே மாதிரி தொடர்ந்து எங்களிடம் அன்பு செலுத்து. நம்பிக்கையுடன் இரு. நம்ம எல்லாரும் இப்படி கைவிட்டுட்டு போறது கிடையாது. நம்ம பந்தம் வந்து நித்தியத்துக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இணைந்துதான் பணியாற்ற போகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது நம்மளுடைய தாஜி வரப்போறார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தாஜி வந்து ஜாயின் பண்ணிக்கிறார் மெசேஜ்ல. "எஸ்.இ. கமலேஷ்." அப்படின்னா தாஜியும் இந்த 2012ல பிசிக்கல் பாடியில இருக்கும் போதே அதே வைப்ரேஷனல் பேட்டர்ன், அந்த அதிர்வலை மூலமா அந்த மீடியத்தோட தொடர்பு கொண்டு செய்தி கொடுக்கிறார். கூப்பிடும் போதே டியர் மொம்மா அப்படின்னா அம்மா அப்படின்னே கூப்பிடுற. என்னுடைய அம்மா அப்படின்னு அந்த செய்தி வாங்கிக்கிறவங்கள கூப்பிடுற. "By special grace of my master, I can express myself here, which is unique and will probably remain so." அந்த கனெக்ஷன்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. எப்படி இப்ப ரேடியோல வந்து நம்ம அப்படியே டியூன் பண்ணினா ஒரு இடத்துல நல்லா கேட்கும், ஒரு இடத்துல கொரன்னு கேட்கும், ஒரு இடத்துல ஒண்ணுமே கேட்காது. இது நம்ம பாக்குற வரையும் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றது. அந்த மாதிரி ஹார்ட்டும் இணைஞ்சு செய்தி வாங்குறதுங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை மேட்ச் ஆகணும். அப்பதான் அது வந்து வாங்க முடியும். சோ இப்போ இவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனோனே இவருக்கும் சந்தோஷம்.
ஆஹா என்னாலயும் உங்களோட இணைஞ்சு இதுல கலந்து கொடுக்க முடியறது அப்படிங்கிற சந்தோஷத்துல ஐ கேன் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் ஹியர். நானும் என்னை பத்தி இங்க நான் சொல்ல விரும்புறத இந்த இந்த தொடர்பு மூலமா சொல்ல முடியறது. விச் இஸ் யுனிக். இது ரொம்ப ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. அண்ட் வில் ப்ராபப்ளி ரிமைன் சோ. அது தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் ஃபார் மை ஹார்ட் அண்ட் யுவர்ஸ். இந்த பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம் என்னுடைய இதயத்திற்கும் உங்களுடைய இதயத்திற்கும் முதல் தரமானது. ஏன்னா தாஜி முதல்ல இந்த டேட்ல தான் இதயத்தோட தொடர்பு கொள்றாங்க. ஜனவரி 23, 2012. தேங்க்யூ. எ பிக் தேங்க்ஸ் டு யூ மை ரெவயர்ட் மாஸ்டர். மாஸ்டருக்கும் இதன் மூலமா நன்றி சொல்றார். இந்த மாதிரி செய்திய பரிமாற்றத்துக்கு எனக்கு அலோவ் பண்ணதுக்கு, நிகழ்த்தினதுக்கு உங்களுக்கும் நன்றி, என் மரியாதைக்குரிய குரு அப்படின்னு சொல்றார். இதோட இந்த செய்தி முடியறது. Thank you, sister. Thank you, master. Thank you, brothers and sisters. இதோட நிறைவு செய்ய நன்றிங்க அண்ணா. நன்றிங்க சகோதரி.